அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறை பிறந்துவிட்டது. இன்று மே 18ஆம் தேதி. இன்னும் 10 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் பக்ரீத் பெருநாள் வர இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹுடைய பாதையில் நாம் அல்லாஹ் வழங்கிய செல்வங்களிலிருந்து பிராணிகளை வாங்கி நாம் அறுத்து குர்பானி கொடுப்பது. எவ்வளோ உயரமான ஒரு பாக்கியத்தை எல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறான். அல்லாஹுக்காக வேண்டி நாம் ஆடு மாடு ஒட்டகங்களை குர்பானி கொடுக்கிறோம். பிறகு அதனுடைய கறிகளை நாமும் புசிக்கிறோம், ஏழைகளுக்கும் வழங்குகிறோம், சொந்த பந்தங்களுக்கும் வழங்குகிறோம். எவ்வளோ உன்னதமான ஒரு ஒரு பாக்கியம் அல்லாஹ் இந்த குர்பானியை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறான். யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர் மீது இந்த குர்பானி கடமையாகிறது. யாருக்கு வசதி, மார்க்கத்தின் அடிப்படையில் அவருடைய அசலான தேவைகள் போக, எதெல்லாம் அவருக்கு அடிப்படையாக தேவை இருக்குதோ அந்த தேவைகள்லாம் போக அவரிடம் 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு அவருடைய கையில் பணமாகவோ பொருளாகவோ இருந்ததென்றால் அவர் மீது குர்பானி கடமையாகிறது. இன்றைக்கி மே 18ஆம் தேதி 2026 மதிப்பின்படி 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய் என்று போட்டிருக்கிறார்கள். 300 ரூபான்னு சொன்ன 612 கிராம் வெள்ளியை கணக்கிடும் பொழுது 1,80,000 ரூபாய் வருகிறது. 1,75,000 வச்சுக்கோங்க. 1,25,000 லட்சம் ரூபாய். 1,25,000 லட்சம் ரூபாய் ஒரு மனுஷன்கிட்ட அவருடைய அசலான தேவைகள் போக, அடிப்படையான தேவைகள் போக, அவரிடம் இருக்கக்கூடிய சொத்துகள், பொருட்கள், அதே போன்ற தங்கம் வெள்ளி வியாபார பொருட்கள், இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும் பொழுது அதனுடைய மதிப்பு 1,25,000 லட்சத்தை தாண்டிச்சுன்னு சொன்னால் அவர் மீது குர்பானி கடமையாகிறது. வருஷம் ஃபுல்லாக அவர்கிட்ட இந்த பணம் இருக்குன்னு அவசியம் இல்லை. குர்பானி கொடுக்கக்கூடிய இப்போ நம்ம இந்த கணக்கின்படி, இந்தியாவின் கணக்கின்படி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை ஹஜ்ஜு பெருநாளாக இருக்கிறது. அந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்களில் அவரிடம் இந்த தொகை வந்துவிட்டது, இந்த அளவுக்கு அவரிடம் செல்வம் இருக்குதென்றால் அவர் மீது குர்பானி கடமையாகி விடுகிறது. எனவே குர்பானி கடமையானவர்கள் அதில் என்ன செய்யக்கூடாது, கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. எல்லோருமாக நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் குர்பானி நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆடும் கொடுக்கலாம். ஒரு ஆட்டை சொந்தமாக வாங்கி நீங்கள் அறுத்து அல்லாஹுக்காக வேண்டி பலியிடலாம், குர்பானி கொடுக்கலாம். அல்லது மாட்டில் கூட்டு சேரலாம். மாட்டிலையோ ஒட்டகத்திலே நீங்கள் கூட்டு சேரலாம். அதிகபட்சம் ஒரு மாட்டில் 7 பேர் கூட்டு சேரும், ஒட்டகத்தில் 7 பேர் கூட்டு சேர முடியும். 7 பேர் சேர்ந்து ஒரு ஒரு தொகையை, ஒவ்வொருத்தரும் ஒரு தொகையை கொடுத்து ஒரு மாட்டை வாங்கி 7 பேர் சார்பாக என்ன செய்யலாம், அந்த குர்பானியை கொடுக்க முடியும். 7 பேருக்கு குறைவானவர்கள் என்ன செய்யலாம், கூட்டு அவங்களோட வசதிகளுக்கு ஏற்ப அந்த 6 பேர் சேர்ந்து ஒரு மாடு, 5 பேர் சேர்ந்து ஒரு மாடு, 3 பேர் சேர்ந்து ஒரு மாடு, இப்படி கூட கொடுக்கலாம். தனி மனிதர் ஒரு மாடு கூட கொடுக்கலாம். ஆனால் குர்பானி கொடுக்காமல் விட்டுவிடக்கூடாது. உள்ளூரில் பார்த்தோம்னு சொன்னால் மதரசாக்கள் இருக்குது, மஸ்ஜிதுகள் இருக்குது, நீங்கள் அதுவும் கொடுக்கலாம். அதனுடைய தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் சிரமத்தை பார்க்காம செலவு செய்யுங்க. அதனுடைய தோள்களை வந்து அந்த மதரசாக்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு கொடுங்க. அதே போன்று அந்த கறிகளை வாங்கி நீங்கள் பங்கிட்டு கொள்ளலாம். அந்தளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லைங்க, ஒரு 5,000 ரூபாயோ 4,500 ரூபாயோ இந்த அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க, கடமை அவங்க மேலே இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க யோசிக்கக்கூடாது. கட்டாயம் அந்த குர்பானி நிறைவேற்ற வேண்டும். வெளி மாநிலங்களில் 1,700 ரூபாய் கூட்டு வச்சு ஒரு மாட்டுடைய கூட்டு 1,700 வைக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கூட்டில் சேர்ந்து கூட உங்கள் குர்பானி நிறைவேற்றி கொள்ளலாம். முதல்ல ஆடு கொடுக்கணும். ஆடு கொடுக்க முடியலன்னா உள்ளூரில் மாட்டுக்கு கூட்டு குர்பானி கொடுக்கணும். இந்த ரெண்டும் முடியாத பட்சத்தில் மிக குறைந்த விலையில் தமது கடமை நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும். யோசிக்கக்கூடாது. அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும். இந்த 1,700 ரூபா கூட்டிலையாவது சேர்ந்து நமது கடமையை நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, குர்பானி கொடுப்பதிலிருந்து கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். அல்லாஹுக்காக வேண்டி குர்பானி கொடுங்கள். ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய குர்பானிகளை பொருந்தி கொண்டு நமது வாழ்வில் எல்லா விதமான பரக்கத்துகளையும் வாரி வழங்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.